இப்போ நம்ம பார்க்க போகிறது கவிஞர் ஆ வெண்ணிலா கவிதைகளில் பெண்ணும் பெண்ணுக்கான சிக்கல்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பெண் படைப்பாளர்களுடைய வரவு மிக தொன்மையானது என்றாலும் அக்காலங்களை விட இக்காலங்களிலே மிக அதிகமான பெண் எழுத்தாளர்கள் கவிதைகளும் சரி சிறுகதைகள் புதினங்களை படைத்து வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பித்து பேசக்கூடிய முன்னணி பெண் படைப்பாளர்களுள் கவிஞர் ஆ வெண்ணிலாவும் ஒருவராவார். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தமிழ் பெண் படைப்பாளிகள் ஆண் படைப்பாளிகளை நகல் செய்பவர்களாகவே இருந்துள்ளனர். இவர்களும் கையாளும் கவிதை மொழி ஆண் வாசகர்களுக்கு கதை சொல்லும் பாங்கால் ஆண்களால் உருவாக்கப்பட்டது என்றே கூறலாம். அப்படி இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் கல்வியும் பெண் கல்வி கற்கும்போது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை பெண் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும், துரோகத்தின் நிழல் அப்படிங்கிற கவிதையில் கவிஞர் ஆ வெண்ணிலா எப்படி எடுத்து காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். பெண் கல்வி அப்படிங்கிறது சமுதாயம் ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கான பணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நிலை இருப்பினும், அந்த கல்வியை கற்கும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதையும் அதனை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கவிஞர் வெண்ணிலா பதிவு செய்கிறாரு. இன்னொன்று, இந்த பெண் எப்படி தங்களுடைய சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிந்தனையாக கருதப்படுகிறது. அங்கே இங்கேன்னு நின்று பேசக்கூடாது. இங்கே நின்று பேசின பேச்சு வந்தது படித்தது போதும்னு சோறாக்க வேண்டியது தான். அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு இப்படி தொட்டேன்னு யார்கிட்டையாவது சொன்ன பள்ளிக்கூடம் வர முடியாது அப்படின்னு ஒரு பெண்ணை வீட்டிற்குள் முடக்கி வைக்கக்கூடிய ஒரு போக்கினை இந்த வரிகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பெண்ணுக்கு எப்பொழுதுமே கட்டுப்பாடுகள் மிகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிஞ்சது தான். அதனால தான் சொல்லுவாங்க, முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, படிதாண்டா பத்தினி, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கல்வி கற்பதற்கு வெளியே செல்லுவது கூட அந்த காலங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நடைமுறையாக இருந்தது. இதை போலத்தான் இன்றும் சில இடங்களில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது என்பதை நாம் சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் பெண்ணினுடைய அறிவு வளர்ச்சிக்கு தடையாக பல்வேறு மரபு சார்ந்த விஷயங்களை நாம் இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிகழ்வே. பெண்ணின் அறிவு வளர்ச்சிக்கு தடையாக நம்முடைய சமுதாய செயல்பாடுகள் இன்னும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதையே இசைக்குறிப்புகள் நிறையும் மைதானம் என்னும் கவிதையில் கவிஞர் ஆ வெண்ணிலா, வாயிற்படிகள் வழிகாட்டுகின்றன வீதிக்கு செல்ல, ஆனால் வரலாறு பாதைகளை பற்றியது அல்ல என்று சமுதாயம் வகுத்துள்ள சில வரையறைகளை மீறி விரும்பாத மனப்பாங்கு இக்கவிதைகளில் வெளிப்படுகிறது. மேற்படிப்பு மகளின் அறிவை திறமையை வளர்த்து வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற எண்ணத்தை விதைக்க முற்படுகிறார் கவிஞர் ஆ வெண்ணிலா. இருப்பினும் அதையும் தாண்டி சில இடங்களில் பால் வேறுபாடுகள், ஆண் பெண் என்கின்ற வேறுபாடுகள், கற்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதனை பெண்ணுக்கென்று மற்றும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல் திருமணமான பெண்களும் எந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு பல்வேறு விதமான பெண் சிந்தனைகளை சமுதாய சிந்தனைகளோடு சுட்டிக்காட்டி பெண் விடுதலையும் பெண்ணுக்கான மன உணர்வு என்பது உண்டு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையையும் நமக்காக விதைத்து சென்றிருக்கிறார் கவிஞர் ஆ வெண்ணிலா.
எப்பயுமே பெண் கவிஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுத்துக்களின் மூலம் தங்களது இருப்பை வெளியே தீர்மானிக்கிறார்கள் என்பதும், மரபுக்கும் புதுமைக்கும் இடையிலான ஒரு இடைவெளி கோடிட்டு காட்டுவது பெண்மொழி என்பதையும் கவிஞர் வெண்ணிலாவின் கவிதை வழி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.